நடுக்கடலில் சினிமா படப்பிடிப்பு நடந்தபோது ஊழியர்கள் சாப்பாடு கொடுக்க அதை தனது கையில் வாங்கி சாப்பிட்டுள்ளார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது என்ன திரைப்படம், ஏன் அப்படி நடந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். நடுக்கடலில் திரைப்பட படப்பிடிப்பு நடந்தபோது மதிய உணவிற்கு இலை மற்றும் சாப்பாட்டு தட்டுகள் அனைத்தும் தண்ணீரோடு அடித்து சென்று விட்டதால் அனைவரும் எப்படி சாப்பிடுவது என்று யோசித்த போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனது கையில் வாங்கி சாப்பிட தொடங்கியுள்ளார். அது என்ன திரைப்படம், ஏன் அப்படி நடந்தது என்று பார்ப்போமானால், திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் அனைவருக்கும் சமமான சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை கடைசி வரை பின்பற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பின்னாளில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட இதையேதான் தனது படங்களின் படப்பிடிப்பில் செய்து காட்டினார். அப்படித்தான் ஒரு முறை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஊழியர்கள் சாப்பாடு கொடுக்க அதை தனது கையில் வாங்கி சாப்பிட்டுள்ளார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதாவது இயக்குனர் PR பந்துலு இயக்கத்தில் கடந்த 1965ஆம் ஆண்டு வெளியான படம்தான் 1000ல் ஒருவன் என்ற திரைப்படம். 1000ல் ஒருவன் என்ற இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடுக்கடலில் நடந்து கொண்டிருந்த போது படக்குழுவினர் அனைவருக்கும் படகில் சாப்பாடு எடுத்து வந்துள்ளனர். அப்போது வலுவான காற்றில் படகு ஆடும்போது சாப்பிட வைத்திருந்த தட்டு, இலை என அனைத்தும் தண்ணீரில் அடித்து கொண்டு சென்று விட்டது. மதியம் 12:30 மணிக்கு படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு படகில் சாப்பாடு கொண்டு வந்துள்ளனர். சரியாக 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிட அனைவரும் வருகிறார்கள். ஆனால் எவருக்கும் சாப்பாடை கொடுக்கவில்லை. இதனை கவனித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஏன், என்னாச்சு என்று விசாரிக்க, படகில் வரும்போது வரும் வழியில் பெரிய அலை வந்ததால் சாப்பிட வைத்திருந்த தட்டு, இலை என அனைத்தும் தண்ணீரில் விழுந்துவிட்டது என்று கூறியுள்ளனர். சரி, இப்போது என்னதான் இருக்கு என்று எம்ஜிஆர் கேட்க, சாப்பாடு எல்லாமே இருக்கு, அதை எதில் போட்டு சாப்பிடுவது என்றுதான் தெரியவில்லை என்று கூறியுள்ளனர். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு கலக்குங்கள் என்று கூறியுள்ளார். எம்ஜிஆர் சொன்னபடியே ஊழியர்கள் சாப்பாடு, சாம்பார், பொரியல் என அனைத்தையும் ஒன்றாக போட்டு கலக்க, ஒன்றாக கலக்கிய அந்த சாப்பாட்டை முதல் ஆளாக தனது கையில் வாங்கி சாப்பிட்டுள்ளார் எம்ஜிஆர். அவர் கையில் வாங்கி சாப்பிடுவதை பார்த்த படக்குழு அனைவருமே வரிசையில் நின்று ஊழியர்கள் கொடுக்க கொடுக்க தங்களது கையில் வாங்கி சாப்பிட்டுள்ளனர். இப்படி எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எப்படி சமாளிப்பது என்ற திறமை எம்ஜிஆரிடம் இருந்தது. இந்த தகவலை நடிகர் மயில்சாமி அவர்கள் தனது ஒரு நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.